விடுதலை படத்தோட 2வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் 10 தலை படத்தோட 3வது நாள் வசூல், ஸோ 3 நாள் வசூல் அப்படிங்கிறது எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் தசரா, போலா இந்த படங்களோட வசூல், அப்புறம் ஜான் விக் 4, தூஜுதே மீன்மக்கார் இந்த படங்களோட எல்லா வசூலையும் பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம மேலே ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, விடுதலை படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுருக்கு. ஆனால் இந்த படத்தை இந்த சேனல் ப்ளூ தக்காளி ரகுமான் அப்படிங்கிற இவன் யார்கிட்டையும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. ஸோ அது எதனால் நம்ம மேலே அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு, ஸோ உண்மையிலே நம்ம அப்படிப்பட்ட ஆள் தானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கமாக நம்ம சேனலில் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள், பதில்கள், ஸோ அதோட என்னோட ஒப்பீனியன், உங்களோட கருத்து எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சென்சார் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்களா, அதுக்கு இந்த யூஏ அப்புறம் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட உங்களோட புரிதல் என்ன? இந்த யூஏ அப்படிங்கிறது யாரெல்லாம் போகலாம், இந்த ஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுக்கு யாரெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத உங்களோட புரிதலுக்கு சொல்லுங்கள். ஸோ அப்படி அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்தா வீடியோ பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிகிட்டே பாருங்கள். தூஜுதே மீன்மக்கார் படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியா முழுக்க 75 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம், ஸோ டோட்டலாக 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தூஜுதே மீன்மக்கார் படத்தோட டோட்டல் வசூல் இந்தியா முழுக்க 169 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடியே 90 லட்சம், ஸோ டோட்டலாக 198.15, அதாவது 198 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கடுத்தா ஜான் விக் 4 படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2 கோடியே 80 லட்சமும், யூஎஸ்ஏல $12 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக ஓவர்சீஸில் $8 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக நேற்று மட்டும் $20 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 42 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க $296 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $110 மில்லியன். ஸோ அதோட போலா படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியா முழுக்க நேற்று மட்டும் 11 கோடியே 45 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன், போலா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 33 கோடியே 35 லட்சமும், ஓவர்சீஸில் 14 கோடியே 35 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 47 கோடியே 70 லட்சம். ஸோ இந்த படம் வந்து ஓவர்சீஸில் இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் 3D ஐமேக்ஸுங்கும் போது இன்னும் பெரிய நம்பரை, ஓவர்சீஸ்லேயே பெரிய நம்பரை எடுத்துருக்கணும். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்தது தசரா படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 50 லட்சமும், தமிழ்நாட்டிலையும் கேரளாவும் சேர்த்து 25 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடியே 45 லட்சம், ஸோ டோட்டலாக 15 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த தசரா படம். ஸோ தசரா படத்தோட டோட்டல் 3 நாள் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 46 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளா தமிழ்நாட்டில் 2 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 75 லட்சம், ஹிந்தியும் சேர்த்து இந்தியா முழுக்க 55 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 15 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 70 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி, தேட்ரிக்கல் பிஸ்னஸ் இந்த 40 கோடிக்கு நடந்திருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. சண்டே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் இந்த படம் வெறும் 4 நாளில் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக 10 தலை. ஸோ 10 தலை படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ அது இதுன்னு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நிறைய பேர் படம் வேஸ்ட்டுங்க, சிம்பு ரசிகர்கள் மட்டும் எல்லாம் ரசிக்கலாங்க அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு நிறையா நெகட்டிவ் ரிவ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வழக்கமாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம், இந்த ட்விட்டர்லேயோ இந்த யூடியூப்பில் பண்ணுற ரிவ்யூவோ, இந்த யூடியூப்பில் பைக்கை கொண்டு போய் காலையில் நீட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட கேட்பாங்கள்ல 5 மணிக்கு 6 மணிக்கு, இவங்களால் ஒரு படத்தோட பிஸ்னஸ் எந்த வகையிலையுமே பாதிக்காது
அது வந்து படம் ஓடணும் அப்படின்னா ஓடிடும். இந்த மாதிரி இவங்களோட இந்த நெகட்டிவ் ரிவ்யூவோ இவங்களோட வன்மமோ எந்த படத்தையும் காலி பண்ணாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு உதாரணம் 10 தல படத்தோட Day 3 கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் 5,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 6,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,05,00,000, வேர்ல்டு வைடு 7,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுவும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 16,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 19 கோடி, ஓவர்சீஸில் 3,75,00,000, டோட்டலாக வேர்ல்டு வைடு 22,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி. இந்த படம் வந்து இன்னும் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். விடுதலை படத்தோட Day 2 கலெக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயராமன் சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து நம்ம சேனலில் பெரிய கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை படத்தை நான் நேற்று பார்த்தேன், இவன் மிகப்பெரிய பொய்யை சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்னடா பொய்யை சொன்னோம், ஒருவேளை நம்பருக்கு அந்த கலெக்ஷன் நம்பர் சொன்னதில் எதுவும் அவர் எதிர்பார்த்த நம்பரை சொல்லியா, இல்லை நம்ம உண்மையிலே தப்பான நம்பர் சொல்லிட்டோமா அப்படின்னு ஒரு இதோட பார்த்தா, இந்த படம் சொல்லும் செய்தி வெகுவாக மக்களை சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் இவன் மிக குறியாக இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் பெரிய கமெண்ட் போட்டிருக்காரு. இவரோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு சான்றிதழ் பெற்ற ஒரு படம். இந்த படத்தை தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னது வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறை காட்சிகளும், ரெண்டாவது இந்த படத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க சென்சார் சர்டிஃபிகேட் வந்து சான்றிதழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்கள 18 வயசு கீழே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அது சட்டவிரோதமான செயல். ஸோ அதை தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறையா நிர்வாண காட்சிகள் இருக்குது. ஸோ இந்த படத்தில் சொல்கிற இந்த செய்தி அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்கக்கிட்ட 18 வயசு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட வாயாலேயோ வார்த்தையாலேயோ சொல்லலாம். ஒரு காட்சியாவோ இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய இயக்குனரோட இந்த விடுதலை பாகம் 1ல் வர இந்த காட்சிகளை பார்க்கும்போது பெரியவங்களாக இருக்க நம்மளுக்கே மனசு பயங்கரமாக அப்படியே பதக்குது. ஆனால் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை காட்சியாக அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது. அதுக்காக தான் இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் நேற்று வீடியோவில் சொன்னேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த படத்தில் இருக்கிற செய்தியை கொண்டு போய் நான் யார்கிட்டையும் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தெரில, அது அவரோட புரிதலாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் சான்றிதழ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தேட்டருக்குள்ளே 18 வயசு கீழே இருக்கிற அந்த சிறுவர்களையோ குழந்தைகளையோ உள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். இது வந்து பேசிக் ரூல், இது வந்து அடிப்படை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆகணும். ஓகேவா? இதுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் அதெல்லாம் இல்லை. இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். இந்த வழி வந்து எல்லாருக்கும் புரிய வைங்க. படம் பார்த்துட்டு போய் உங்கள் பசங்ககிட்ட இப்படிலாம் நடந்ததுப்பா இன்னும் சொல்லுங்கள். அந்த காட்சிகளும் அந்த காட்சி அமைப்புகளும் அவங்க எடுத்த விதமும் பெரியவங்களுக்கு நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் சென்சார்னு ஒரு டீம் ஒன்று இருக்காங்க. அதுக்காக தான் கவர்மெண்ட்டுன்னு ஒரு சென்சார்னு ஒரு போர்டு ஒன்று வச்சு அதுக்கு வேலை பார்க்குறாங்க. அதனால தான் ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு டைலாக்கையும் மியூட் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ மெனக்கடுறாங்க. ஸோ சும்மா நம்ம ஒரு படத்தை எடுத்து போய் எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட முடியாது. அதுக்காக தான் சான்றிதழ். அதையும் தாண்டி ஓடிடியில் வந்தால் நான் பார்ப்பேனே, ஓடிடியில் என் பசங்களை பார்க்க விடாமல் நீ எப்படி தடுப்பேன் அப்படின்னா, ஓடிடியில் பார்க்குறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் நிர்வாண காட்சிகள் இருக்கிறத கூட காட்டலாம். ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பேரண்டல் கைடன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தேட்டரில் நிறையா விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 10 வயசு பையனையோ 12 வயசு பையனையோ விடுதலை படத்துக்கு கூட்டு போனது ஏதாவது போலீஸ்காரங்களோ இல்லை வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா அந்த தேட்டருக்கு லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் போய் எல்லாருக்கும் சேரணுமா சேரக்கூடாதாங்கிறத தாண்டி முதல்ல கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இங்கே சென்சார்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. இந்த பசங்களாம் இதை பார்க்குறதுக்கு தகுதியற்ற படம், அதாவது தகுதியற்றனா அது வந்து அவங்களால பார்க்க முடியாது, அது ரொம்ப ஓவர் வயலன்ஸு. ஸோ அதுக்காக விக்ரம் படத்தை பார்க்கலையா, அதுக்கு முன்னாடி துப்பாக்கி எடுத்து சுடுற வேறு எந்த படமும் பார்க்கலையா அப்படின்னா அந்த காட்சி அந்த படத்துக்கு, அதாவது பேரண்டல் கைடரோட உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது வேறு. அதாவது நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து குழந்தைங்க கூட உட்காந்துருப்போம். சில காட்சிகள், அதாவது ஒரு 2 காட்சிகள் வரும்போது இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடுவோம். ஸோ அதுக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த படம் குழந்தைங்களை கூட்டு போகிற ஒரு படமாக இல்லை அப்படிங்கிறது தான் அட்வைசபிள். ஸோ இதுதான் நான் நேற்று சொன்னேன். மற்றபடி இந்த விடுதலை படம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப வியந்த படம், என்னை ரொம்ப பதப்பதக்க வச்ச படம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் நான் வந்து நேற்று அவ்வளோ புகழ்ந்து பேசினேன். இந்த படத்தை எங்கேயுமே நான் தரைக்குறைவாக பேசலை. இந்த படத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுமே அதுதான் சொல்லுது. ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் இதை நான் கூப்பிட்டு போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இல்லைங்க, ஏ சர்டிஃபிகேட்னால் நான் குழந்தைய கூப்பிட்டு போய் காட்ட மாட்டேன், என் குழந்தைக்கு என்ன காட்டணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஃபாலோ பண்ண சொல்லுது. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ நம்ம விடுதலை படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போயிடலாம். தமிழ்நாட்டில் 6,40,00,000 வந்து 2வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய நம்பருங்க, மிகப்பெரிய நம்பர். இது சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கும். இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வெறும் 10 கோடிக்கு நடந்திருக்கு. இப்போ 2 நாள்லேயே இந்த படம் 10 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருச்சு. ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், இந்தியா முழுக்க 6,95,00,000, ஓவர்சீஸில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 7,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. விடுதலை படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 10,60 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 55 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சமும், இந்தியா முழுக்க 11,50,00,000, ஓவர்சீஸில் 2,60 லட்சமும், வேர்ல்டு வைடு 14,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 2 நாளில் முடிவு பண்ணியாச்சு. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து சண்டே, அதாவது இன்றைக்கி சண்டே, இன்றைக்குமே பெரிய நம்பரை இந்த படம் கலெக்ட் பண்ணும்போது, ஸோ 10 தலையோட பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகிற படம் விடுதலை தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ 10 தலை படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. இப்போது இந்த விஷயத்த சொல்லுங்கள். விடுதலை படம் நீங்கள் பார்த்துட்டீங்க, படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், நானும் பார்த்துட்டேன். ஆனால் இந்த சான்றிதழ் இந்த இஷ்யூ இருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ புரட்சியாக நம்ம என்ன தான் பேசினாலும், எல்லாருக்கும் போய் எல்லாம் சேரணும் நினைச்சாலும் சில விஷயம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறது இங்கே ரூல். ஸோ ரூல் படி சில விஷயம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.